சில வார்த்தைகள். ஆண்டவருக்கு போற்றுதல். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆயர் வந்திருக்கிற உறவின் மக்கள், திருச்சபையின் இறை உறவுகள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்விலே உட்கார்ந்து எல்லாரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அப்பொழுது ஒரு திருமறை சொல்லுகின்ற ஒரு வாசகம் என் உள்ளத்தில் எழுந்தது. அந்த வாசகத்துக்கு விளக்கம், இறந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் பிரிவு, துயரம், துக்கம் இவைகள் இருக்கிற இடத்திற்கு செல்லுவது சிறப்பு நலம் என்ற ஒரு வார்த்தை. அதை பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம், விருந்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க உற்சாகப்படுத்துவதற்கு. ஆனால் துயரங்கள் இறந்திருக்கிற இடங்களிலே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஆறுதல் கொடுத்த வேண்டும், ஆறுதல் கொடுத்தபடியாக நீங்கள் சொல்லுங்கள் என்ற அடிப்படையான செய்தி. ஆனால் அதிலும் ஆழமான ஒரு செய்தி உண்டு இருக்கிறது. அது இன்றைக்கு பொதுவாக இந்த நிகழ்வுகளில் நாம் ஆழமாக யோசிப்போம். என்னவென்றால், கடந்து போன நம்முடைய அருமையானவர்கள் குறித்து நாம் கடந்து போன பிற்பாடு பேசுகிற பொழுது, அவர்கள் இருக்கிற பொழுது நாம் பார்த்த மகிமையை காட்டிலும் அவருடைய மகிமை இன்னமும் ஆழமாய், அகலமாய், உயரமாய் இருந்ததை நாம் காதார கண்ணார பார்க்க முடியும். கடவுளும் சொல்லுவார், மோசே சொல்லுவார், ஆண்டவரே நான் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுது கடவுள் சொல்லுவார், என் முகத்தை மனிதர் பார்க்க இயலாது, பார்த்து உயிருடன் வாழ்வது இயலாது. ஏனென்றால் என் மகிமை அந்த அளவுக்கு நிறைந்த மகிமை, இந்த உடல் அதை தாங்காது. ஆயினும் நீ விரும்பி கேட்டபடியினாலே, நீ எனக்கு பிரியமானவன் இருந்தபடியினாலே, என் வாழ்வை எனக்கு முழுவதுமாய் உன் வாழ்வை ஒப்பு கொடுத்து, எல்லா பள்ளங்கள், எல்லா மேடுகள் எதுவாக இருந்தாலும் நான் காண்பிக்கிற பாதையில் நீ சென்றபடியினாலே, உனக்கென்று நான் ஒன்று பிரத்யேகமாய் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? கண்மலையிலே ஒரு 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 ஒளிப்படம் உண்டு. அங்கே உன்னை ஒளித்து வைக்கிறேன். என் கையாலே உன்னை மறைத்து வைக்கிறேன். நான் கடந்து வருகிற பொழுது என் முகத்தை நீ பார்க்க முடியாது. நான் கடந்து போன பிற்பாடு நான் கையை விலக்குவேன். என்னுடைய பின்னாலே என் மகிமை, கடந்து போன பிற்பாடு என் மகிமையை பார்ப்பாய். அந்த மகிமையே மோசையினாலே தாங்க முடியவில்லை. நமக்கு அருமையான கடந்து போன பிற்பாடு, அவள் இருக்கிற பொழுது ஒரு மகிமையை பார்க்கிறோம். ஆனால் கடந்து போன பிற்பாடு, அவள் போகிற பொழுது, பார்க்கிற பொழுது, வாழ்ந்த நாளிலே நாம் பார்த்த மகிமை காட்டிலும் ஆழ்ந்த மகிமை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் புலப்படும், நமக்கு தெரியும். ஆகவே தான் திருவசனம் சொல்லும், எல்லாம் நிற்கிற பொழுது வியந்து பேசும் திருமறை, அழகாய், எத்தனை அழகாய் நிற்கிற யார் இவர்கள், எத்தனை அழகாய் நிற்கும் இவர்கள் யார்? அதற்கு திருமறையே பதில் சொல்லும், இவர்கள் ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தங்கள் வாழ்வை தோய்த்து வெளுத்து அவருக்காய் அவரோடு வாழ்ந்து வந்தவர்கள். ஆகவே தான் எத்தனை அழகு. அன்பான ஐயாவை, அம்மாவை குறித்து ஐயாவும் பிரித்து பார்க்க முடியாது. ஐயா முன்பதாக கடந்து போனாலும் நினைவுகளிலே நம்முடைய வார்த்தைகளிலே ரெண்டு பேர் பிரிக்க முடியாது. அப்படி வாழ்ந்தவர்கள். என்னுடைய மனைவி, அவர்களுக்கு அவளுடைய சித்திக்கு திருமணம் நடந்த பொழுது ஒரு சித்தப்பா வழியிலே அவள் உறவு. இன்னைக்கு காலையில் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆகவே அவருடைய வாலிப வயது, கல்லூரி வயது நாட்களிலிருந்து இந்த அற்புதமான உறவுக்குள்ளாய் என்னுடைய மாமனார், மாமியார், என் மனைவி, அவருடைய குடும்பம் உறவு, சித்தப்பாவுக்கு உறவு, சித்தப்பா அந்த திருமண உறவிலே எங்கள் குடும்பம் உறவுக்காரர்களும். ஆகவே எங்கே பார்த்தாலும் அன்புடன் விசாரிக்கிற குடும்பங்கள். சிறப்பாய் கடந்த நாட்களிலே கடந்து போன ஐயரின் அவர்கள் அரவணைத்து பேசுவார்கள். அதே போல் ஐயாவும் அம்மாவும். ஆகவே தான் என்னுடைய மாமனார், மாமியாரும் மகனோடு தங்கியிருந்தார்கள். மகன் வெளிநாடு போன பிற்பாடு தனிமையாக இருக்க முடிய வயதானவர்கள்.
ஆகவே நாங்கள் உள்ளே இருந்தோம். ஆகவே இங்கே அருகிலேயே இருக்க விளைந்த பொழுது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு தனியாக ஒரு வயசான தனியாக இருக்க முடியாது. அப்பொழுது ஐயாவும் அம்மாவையும் பார்த்து சொன்னபோது, உங்கள் வீட்டில் இடம் இருக்கிறதா, காலியான இடம் இருக்கா, தாராளமே வாருங்கள். உங்களுக்கு இல்லாத உறவா, உங்களுக்கு இல்லாத உறவா. அற்புதமான அது இந்த வரவு நாட்கள். அற்புதமாக நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற நாட்கள் எல்லாம். அவருடைய அம்மா பேசினாங்க இல்லையா, அந்த மேல் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். முதல்ல அப்புறம் எங்கள் மாமியார் தான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் மாமனார் தனியாக இறந்தாங்க. ஆனால் அந்த தனிமை உணவே இல்லாதபடி இவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே வர சொன்ன நாங்கள் மேலே இங்கேயே இருக்கிறேன்ட்டான். ஆகவே அந்த அற்புதமான உறவுகள், அந்த நினைவுகள், இந்த பாசம், அரவணைப்பு, நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் இருக்கிறோம். ஐயா பேசுகிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஐயா நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த பெற்றோருக்கு, மனைவி பெற்றோருக்கு, அவர்கள் அந்த அளவுக்கு சகோதரன் சகோதரியிடமாக இருந்து அவருடைய நிறைவு நாட்கள், முதுமை நாட்களில் அநேக ஆண்டுகளுக்கு இருந்தார்கள். அப்போல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி போவோம். இப்போ தான் நான் வந்து அப்பா தாத்தா அப்பா மச்சாங்க பார்த்து பேசிட்டு வருவாங்க தான். இப்போ பிள்ளைங்கள்லாம் வைஃபெல்லாம் போய்ட்டு. ஆகவே சகோதரன் சகோதரிகளெல்லாம் இருந்து அந்த அன்பிலே நெருங்கிய உறவு, நெருங்கிய நிறுத்தம், அதெல்லாம் நினைத்து பார்க்குறோம். அன்றைக்கி சொன்ன பாருங்கள், அந்த இடத்துல ஆராதனையில் காலையில் வருவோம் நாங்கள். சில நேரங்களில் மாமனார் மாமியாரை பார்ப்பதற்காகவோ அல்லது இதை செய்துட்டு வந்து விடியும் போது திடீர்னு பாட்டு சத்தம் கேட்கும். டக்குன்னு எங்கே ஆரம்பத்தில் அப்படி தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் பாடுறாங்க, இவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நிற்பேன் நான் அங்கே நிற்கிறது யார் தப்பாக நினைப்பேன். ஏன்னா மாமனார் மேலே இருக்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்கள பார்க்க வந்துருக்குறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. சில நேரங்களில் 5 நிமிஷம் நான் நின்று கேட்பேன். பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஒரு தியானம் சில நேரங்களில் தியானம் கொஞ்சம் வாசித்து 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க. வயதாகிட்டு கொஞ்சம் என்ன பண்ண சுருக்கமாக செய்வோம். அதனால் அது அற்புதமான 2 பேரும் சொன்னீங்க. மகனுடைய சாட்சியம், உங்களுடைய சாட்சியம், மருமகளுடைய சாட்சியம். அதான் துக்க வீட்டுக்கு போது என் நலம் ஏன்னு சொன்னார்னா கடவுள், அங்கே போனால் அவளுடைய வாழ்வை குறித்து நாம் தெரிந்து கொள்ளாததெல்லாம் தெரிந்து, இது வரைக்கும் தெரியாதெல்லாம் தெரிந்து கொள்வோம். அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு நங்கூரமாய் அமையும். இத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை, இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான முன் உதாரணங்கள். ஆகவே அம்மாவுக்கு ஆண்டவருக்கு போற்றுதல், நீண்ட நெடிய வாழ்வை கடவுள் கொடுத்தார். நான் இங்கே 28 வயசில் ஐயரா வந்தேன். அவ்வளவு பெரிய கோயில் 28. அது ஒரு வேறு ஒரு காரணத்தால் டென்மார்க்கு போகணுன்றதுக்காக பேராயருடைய நேரடி பார்வையில் சாமியல் பிஷப் தான் நேரடி பார்வையில் பயிற்சி கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக கொண்டாந்தாங்க. அது காரணம். 28 வயது சொன்னார் பாரு நம்ம ஐயா பிசி மெம்பர், எல்லாம் பெரிய பெரியவங்க பிசி மெம்பர்லாம். நான் 28 வயசு பிசி நடத்தணும். வாழ்க்கையில் வர அடுத்தடுத்த தளங்களுக்கெல்லாம் செல்வதற்கு அந்த 4 ஆண்டுகள் வந்து உறுதியான தளம் அமைந்தது. பேராயருங்கிறப்ப மூத்த தலைமுறை சபையாரெல்லாம் அற்புதமான சபை அந்த சபை. அதில் வந்து ஐயாவுடைய பங்கு, அம்மாவுடைய பங்கு, இவங்களுடைய போன்றவர்களெல்லாம் வந்து அவருடைய ரோல் வந்து அற்புதமான வடிவமைக்கிற. வயசானாலே என்ன பண்ணானாக்க வடிவமைப்பான். அப்படி அற்புதமான மென்மையாக சில வார்த்தைகளினாலே அழகாய் வடிவமைக்கின்ற, அதுதான் முதிர்ச்சி. ரொம்ப நேரம் சத்தம் போட்டு பேசுறது, அதெல்லாம் வாலிபத்தினுடைய தன்மை. அதெல்லாம் அனுபவம் நிறைகிற பொழுது மென்மையான ஒரு சில வாசங்களாலே உறுதியான வடிவம் கொடுப்பார்கள். அதே போல் அன்பான ஐயாவும் ஐயாவுடைய ஊழியங்களெல்லாம் சிறப்பான ஊரெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வந்து நினைத்து அந்த தலைமுறை, நான் இருக்கிற 4 ஆண்டுகள் அந்த தலைமுறை. அப்போ நினச்சேன் நான், அற்புதமான இடம் இந்த ஊர், அற்புதமான ஒரு கர்த்தருக்கு சோதரம். அதற்கு காரணம் என்னன்னா, அங்கே இருந்தவர்கள் அப்படி இருந்தவர்கள், அதுதான் அற்புதம். அங்கே இருக்கிற மக்கள் அற்புதமானவர்கள். ஆகவே அந்த ஊர் அற்புதம், அந்த சபை அற்புதம். ஆனால் அந்த வரிசையில் அன்பான குடும்பத்தில் அன்பான பெற்றோரை வாழ்ந்தவர்கள் நிறைவான வாழ்வை கடவுள் கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு சோதரம். குறைவில்லாத வாழ்வு, குறைவில்லாத வாழ்வு. குறைவுகளை இருந்தாலும் நிறைவுபடுத்த கடவுள் நிறைவுபடுத்துவார்.
அதாவது அதான் நிறைவு செய்கிற கடவுள். நாங்களே எல்லாம் மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும். எது வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், அந்த பிரசன்னம் அது போதும். கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது சிங்க கெவியில் கிடந்தாலும் ஒன்றுதான், அக்கினி சூளையில் நடந்தால் ஒன்றுதான், உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்தால் ஒன்றுதான். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா, அதன் செய்தி. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அது போதும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த முன்னோர்களின் வரிசையிலே அன்பான பெற்றோர் ஐயாவும் அம்மாவும் இன்றைக்கு அம்மா நம்ம விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அற்புதமான அழிச்சுவடுகள். அந்த அழிச்சுவடு நமக்கு வழிகாட்டை அமையும். கடவுள் நம்மை ஆசிரியப்பார். காட் பிளஸ் யூ.